இருக்கும் அனைவருக்கும் வசந்தியின் அன்பான நமஸ்காரம். இன்று இந்த ப்ரோக்ராமை வழங்குவதற்கு மிகவும் சந்தோஷப்படுகிறோம். இன்று வழங்க போகும் ப்ரோக்ராம் அன்பே சிவம். எங்களுக்கு இந்த டேட்டை கொடுத்து உதவிய நம் PRO நவீனுக்கு எங்கள் நன்றி. கூடவே மைக் மதனுக்கும் நன்றி. உங்கள் அனைவரையும் வசதியாக உட்கார வைத்து பார்க்கும் சுஷா, சாரதா, அபி இவர்களுக்கும் நன்றி. எங்கள் அனைத்து பார்ட்டிசிபென்ட்ஸ் மொத்தம் 25 பேர் எப்பவும் இந்த ப்ரோக்ராமுக்கு ஒத்துழைத்து எங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தெம்பா நடத்துவதற்கு உதவியதற்கு அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி. முக்கியமாக நான் சொல்லி ஆகணும், உஷா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஷி மெட் வித் அன் ஆக்சிடென்ட். அப்படி இருந்தும் பாவம் பத்மநாபனும் வருவாரோ மாட்டாரோன்னு நினச்சிருந்தோம். அவள் 2 பேரும் கண்டிப்பாக நாங்கள் வருவோம் பாடுவோம்னு சொல்லி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நிகழ்ச்சியான ஒரு நன்றி. கிருஷ்ணா, மீனு இவர்களும் இன்று ரொம்ப சந்தோஷமாக அவளே முன் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறேன்னு சொன்னதுக்கும் மிகவும் நன்றி. அப்புறம் எப்போவுமே நாங்கள் ஏதாவது ப்ரோக்ராம் ஆரம்பித்தா உடனே கிருஷ்ணமணி என்ன வேணும் ஏது வேணும் துருன்னு எங்களை கேட்டுகிட்டே தொந்தரவு பண்ணி நிறையா விஷயங்கள் அவர் பண்ணிடுவார். இந்த எங்களுடைய ப்ரோக்ராம் எல்லாத்துக்குமே விமலா தான் இன்விடேஷன். அந்த இன்விடேஷனை அவள் எழுதி கொடுத்ததை அவர் அழகாக அலங்காரித்து பிரிண்ட் பண்ணி எங்கெங்கே போடணுமோ அங்கே போட்டதுக்கு கிருஷ்ணமணி அண்ட் விமலாவுக்கும் ஒரு மிக நன்றி. அதே மாதிரி இந்த வாரம் புதுசாக மீனா அண்ட் லக்ஷ்மி சகோதரிகள் அதுக்குமே தமிழில் ஒரு இன்விடேஷன் எழுதி அதையும் பப்ளிஷ் பண்ணதுக்கு அவள் 2 பேருக்கும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. இன்றைய ப்ரோக்ராமின் நாயகன் சிவன். கண்ணையே உருவான நம் சிவபெருமானை பற்றி சில கதைகள், பாட்டு, நடனம் என்று ஒரு சிறு நிகழ்ச்சிகளை தான் இன்று நீங்கள் பார்க்க போகிறீர்கள். வேதங்களுக்கு அதிபதியான சிவபெருமானை அந்த வேதத்துடனே நாம் ஆரம்பித்து வணங்கி பார்ப்போம். அண்ட் நிஜமாகவே இத்தனை பேர் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுவும் இந்த தடவை நம்ம நானிலேருந்து மட்டும் இல்லை, சும்மா அவர் பேச்சு சொல்லுவாங்க, உலகத்தின் எல்லா மூலைகளிலிருந்தும் திரளாக வந்து குழுமி இருக்கும் ரசிகர்களேன்னு. நிஜமாவே இன்னைக்கு வந்திருக்கா. யூஎஸ்லேருந்து சௌமியா எங்க காணோம் தெரியல, கோபாலகிருஷ்ணனோட பொண்ணு வரதா இருந்தா. லண்டன்லேருந்து ஷாமலா சந்திரோட சன் வந்திருக்காரு. அப்புறம் ஜெர்மனிக்கு போகிற ஒரு கெஸ்ட் வந்திருக்காரு, நம்ம டாக்டரோட ஃப்ரெண்டு. அவர் இன்னைக்கு வந்து உங்களுக்கெல்லாம் ஒரு ரொம்ப அருமையான கிஃப்ட் தரதா இருக்காரு. டாக்டர் அவர் பேரை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு, டாக்டர் பேரையே சொல்லுங்க. ஸோ அவர் ஃப்ரெண்டு ஸ்ரீனிவாசன் அண்ட் அவர் ஒய்ஃப் அஞ்சலி, வார்ம் வெல்கம் டு யூ போத். அண்ட் நம்ம இன்விடேஷன் அதெல்லாம் இப்படி சொல்லிட்டு ஐ ஒன்ட் ரிப்பீட் எனிதிங். அண்ட் கிருஷ்ணாவும் மீராவும் இப்போ கொஞ்சம் வர முடியலன்னு நினைக்கிறேன், பட் they will try to make it as early as possible. So thank you, thanks everybody. And மீரா மேக்கப் ஹெல்ப் பண்ணிட்டு போனா அப்படி கூட டைம் இருக்குச்சு. அண்ட் ஸோ இங்கே நம்மளுக்கு பாடுறவாள் நம்ம ஒவ்வொரு பாட்டுக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். பிகாஸ் எங்களுக்கு டைம் எப்போவுமே 6:30 முடிக்கணுங்கிற ஒரு பெரிய இது, ஏன்னா எல்லாரும் சாப்பிட போனோம்ல. ஸோ அதனால அப்பப்போ நாங்கள் சொல்லிடுறோம். பட் எல்லாருமே வந்து தனியாக கச்சேரி பண்ணுற லெவலில் இருக்கிறவா அத்தனை பாடுறவாளும். பட் எங்களுக்காக 1.5 பாட்டு 2 பாட்டுன்னு பாடுறதுக்கு வந்துடுறா. தேங்க்யூ ஆல் வெரி 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 மச். இப்போ வந்து ஓவர் டு சுப்பு அண்ட் ஹரிகுமார். இப்போ அருமையான ஒரு என்ன சொல்றது டிவைன் அட்மாஸ்பியர் கிரியேட் பண்ண போறாரு 2 பேருமா. हरि ओम श्री गुरुभ्यो नमः. हरि ओम ओम गणानां त्वा गणपतिं नमामि. कविन्द्रहीनां भुवनस्रवस्रवं जयतराजं ब्रह्मणां ब्रह्मणस्वरान् शृण्वन्नोदिभिः सीदसादनम्. ओम श्री महागणपतये नमः. प्रणो देवी सरस्वती माधुर्वाचिनीवती दीनामदित्र्यवतो. ओम श्री महासरस्वत्यै नमः. ओम नमो भगवते रुद्राय. ओम नमस्ते रुद्रमन्यलोकैषवे नमः. नमस्ते अस्तु धन्वने बाहुभ्यां भूते नमः. या दैश शिवतमा शिवं बभूवते धनुः. शिवा शरभ्याया तपदया नूरुद्भगणे. या मे रुद्र शिवा तनूरघोरा पापनाशिनी. तया नः सर्वाशन्तमया विष्णन्तामिषानिषीः. या विषुं
साक्षावतामसे यदा न सर्वमिच्छते लक्ष्मणं सुमना असते अध्यवोचदविभक्ता प्रथमोदेभ्यो विषये अनेकश्च सर्वाण्यभयं सर्वाश्च यातुधान्यः अलोव्यस्ताम्रो अरुणमुदभप्रस्तुमङ्गलः ये क्षेमागं रुद्रा अभितो विश्वस्मिता सहस्रसर्वैश्वर्यं हेरयीमहे अलोयो वसर्परीलक्रीतो यलोहितः उदयनं गोपात्रसन्नदशन्नुदहार्यः उदयनं विश्वाभूतानि सदृष्टो मृडयामिनः नमो अस्तु लीलक्रीमाय सहस्राक्षाय मीडुषे अलो ये अस्य सत्त्वानो वन्देभ्यो नमः प्रभुञ्जदन्वनस्तु वभ्योराब्धिगोच्यां यास्य देहस्य ईशवपराधा भगवो वम अवदत्यधनुत्रगं सहस्राक्षसतेषुते निषेधशल्यानां मुखाशिवो नस्तु नः वम विरिच्यं नरकवर्धिनो विशल्यो बाणवागं मुदा अणेशन्नस्येषव आभुरस्य शृङ्गतिः यादे हेतुर्मीदृष्टमहस्ते बभूवते धनुः त्वया परिभुज नमस्ते नस्त्वायुधाय नरदाय तृष्णवे उभाभ्याम् उदते नमो बाहुभ्यां तव धन्वने परिदे धन्वनो हेतिरस्मात् गृणक्तु विश्वतः अभोजगिषदस्तवारे अस्मन्निधेहिदम् नमस्ते अरुभयवन्देश्वे शराय महादेवाय त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निरुद्राय नीलकण्ठाय मृत्युञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय शङ्कराय श्रीमन्महादेवाय नमः। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ओम् श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। நம்ம சிவபெருமான் நம்ம ஹாலுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய ரெசிடென்ஸ் விமலாவும் சிவபெருமானுக்கு பிடித்த ஒரு பிரசாதத்தை நைவேத்தியம் பண்ணி வச்சிருக்கா. கடைசியில் போகிறச்ச எல்லாரும் கண்டிப்பாக அந்த நைவேத்தியத்தை வாசல்லேருந்து வாங்கிட்டு போகணும். பிரமாணமே வேதம் தான். இட் இஸ் த பேசிஸ் ஃபார் ஆல் நாலேஜ். எல்லாத்துக்குமே ஆணிவேன்னு சொல்லலாம். நம்ம இதுக்கு முன்னே ராமரை பற்றி ப்ரோக்ராம் பண்ணினோம், அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்தை பற்றி ப்ரோக்ராம் பண்ணினோம். இன்னைக்கு வந்து கருணை கடல் சிவபெருமானை பற்றி பண்ணிட்டு இருக்கோம். கடல்னா அவர் வந்து சாதாரணமாக சொல்றது இல்லை. நம்ம கடல்ல வந்து விஷமும் அமிர்தமும் ஒரே டைத்தில் வரைச்சே அமிர்தத்தை எல்லாருக்கும் கொடுத்துட்டு அவர் விஷத்தை மட்டும் முழுங்க பார்த்தார். அது அப்படியே அவர் கால் வழியாக இறங்கினா எல்லாமே எரிஞ்சு போயிருக்கும். பார்வதி தேவி அவரோட கைத்தை பிடிச்சா. ஸோ நீலகண்டன் பேரும் வாங்கினார். அப்படி அதே மாதிரி பகீரதன் வந்து பிரயத்தனம் பண்ணி கங்கையை கொண்டு வரார். அதுவும் அப்படியே கங்கை அந்த ஃபோர்ஸோட நீங்களாம் பார்த்துருப்பீங்க. அந்த கங்கோத்திரிக்கெல்லாம் போனவா என்ன ஒரு ஃபோர்ஸ் பயங்கரமாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஃபோர்ஸோட கங்கை ஃப்ளோ பண்ணினா எல்லாமே அப்படியே முழுகி போயிருக்கும். ஸோ அப்போவும் சிவபெருமான் தான் கங்கையை பிடிச்சி சில வச்சிருந்தார். அண்ட் ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரீம்ஸாக ரிலீஸ் பண்ணினார் இல்லையா? ஸோ அப்படி அன்பே தெய்வம் அவர் அன்பே சிவம் நம்ம டைட்டில் ஜஸ்டிஃபை பண்ணிட்டார். இன் அவர் கல்ச்சர் நம்ம தர்மத்தில் வந்து நிறைய பகவான்கள், நிறைய வழிபாடுகள், அதில் ஆதி அந்தம் இல்லாத, காலவரம்பு இல்லாத, பொருள் தன்மை இல்லாத, எல்லையே இல்லாத, ஏன் அவருக்கு அம்மா அப்பா கூட கிடையாது. பட் he is the father of all, he was the father of all and he will be the father of all. நம்மளுக்குள்ளே நிறைஞ்சிருக்கார் அவர். அந்த மகாதேவனை நாம புரிஞ்சுக்கிறதுக்காக நாமளே அவருக்கு பல பல ரூபங்கள், பல பல வடிவங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ அதில் புரியாத புதிரான ஈஸ்வரன், எளிமையான போலானார், அனுகூலமான சம்பு, அது நான் நிற்கிறதே ஆடிட்டு இருக்கேன், அது மைக் பேர் ஆடுது. அண்ட் நம்ம கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வர ஆசுதோஷ். இப்படி ஏகப்பட்ட ரூபம் நாமம். ஸோ நம்ம எப்பவுமே கோவிலில் போர்ச்சை சொல்லுவோம் இல்லையா, முதல்ல வந்து பகவானோட பாதங்களை தான் நமஸ்கரிக்கணும்னு.
ஸோ இன்னைக்கும் நம்ம சிவபெருமானோட பாதத்தில் முதல்ல நமஸ்காரம் பண்ணிக்கலாம். சாந்தி அருமையா ஒரு பாட்டு பாடுறா, வலஜி ராகம் பாதமே துணை. அண்ட் ஆப்டா பாபநாசம் சிவன் ஏற்றின பாட்டு தான். எல்லாரும் கேட்டு ரசிங்க. தேங்க்யூ. பாதமே துணை பரமசிவா, பாதமே துணை பரமசிவா, மலர் பாதமே துணை பரமசிவா, மலர் பாதமே துணை பரமசிவா, பயங்கர பவகடல் அமிழ்துழல் எனக்குனது பாதமே துணை பரமசிவா, பயங்கர பவகடல் அமிழ்துழல் எனக்குனது பாதமே பரமசிவா. கீதமே முழங்கும் சங்கீதமே முழங்கும் திருமயிலாபுரி, கீதமே முழங்கும் திருமயிலாபுரி, உரையும் கிருபாநிதே, சங்கீதமே முழங்கும் திருமயிலாபுரி, உரையும் கிருபாநிதே, இறைவா கபாலினின் பாதமே பரமசிவா. வெப்பரையின் மகள் கற்பகநாயகி, வெப்பர என் மகள் கற்பகநாயகி, நின்னும் ஓர் வாகனே மாவிடை வாகனே, சிற்பரன் சிற்பரனே சனகாரியோகியரும், சிற்பரனே சனகாரியோகியரும், தேவரும் போற்றும் தீனசரண்யனே, சிற்பரனே சனகாரியோகியரும், தேவரும் போற்றும் தீனசரண்யனே, பாதமே துணை பரமசிவா, பயங்கர பவகடல் அமிழ்துழல் எனக்குனது பாதமே துணை பரமசிவா. ஆ
இப்போ வந்து நாங்கள் தண்டபாணி சுகந்தி தேங்க்யூ வெரி மச். இத்தனை அரேஞ்ச்மெண்ட்டும் அவள் பண்ணிட்டு இருக்கா மத்தியானத்துலேருந்து. தேங்க்யூ வெரி மச். அதே மாதிரி நம்ம ஏர் மார்ஷல் சார் ஒரு சின்ன விஷயம் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருந்தார். ஹரிஓம் மாமா வந்து நிறைய கச்சேரியெல்லாம் நம்மளுக்காக ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கார். திருப்பியும் அவர் கோகுலாஷ்டமிக்கு ஒரு சீரீஸ் பண்ணிட்டு இருக்கார். ஸோ அவர்கிட்ட நிறைய சுந்தரி மாமியா மகாலட்சுமியா உட்காந்துருக்கா அண்ட் நிறைய இருக்கு. ஆனாலும் நம்மளும் வந்து கேட்குறோம் இல்லையா? ஸோ நம்மளோட டியூட்டி வாட் எவர் வி கேன் கான்ட்ரிபியூட் நம்ம எல்லாரும் பண்ணணும். ஹரிஓம் மாமாட்டு கொடுக்கலாம், இல்லை ஏர் மார்ஷலுக்கு கொடுக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே ஓகே தேங்க்யூ. அப்புறம் மாமாவுக்கு ஒரு ரிக்வெஸ்ட். மாமா எல்லாருக்கும் வயசாகிடுது. நாங்கள் வந்து கண்டினியூஸாக 8 நாள் 9 நாள் உட்கார கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நீங்கள் பாருங்க, ஆல்டர்னேட் டே இதை வைக்க முடியுமான்னா எல்லாரும் ஃபுல்லாக அட்டென்ட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். சிவபெருமானுக்கு உள்ள ஜோதி ஸ்தலங்கள், பஞ்சபூத ஸ்தலங்கள் இன்னும் நிறைய இருக்கு. இதெல்லாம் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஜம்மு காஷ்மீர்லேருந்து அமர்நாத், தஞ்சாவூர் பிரகதீஸ்வரர் கோவில், சென்னையில் கபாலீஸ்வரர் கோவில், மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோவில், ஏன் நம்ம கோயம்புத்தூர்லேயே மிக பழமையான பட்டீஸ்வரர் கோவில், இப்படி பல பல பெரிய பெரிய கோவிலெல்லாம் இருக்குது நம்ம சிவபெருமானுக்கு. அவரும் எவ்வளோ கருணையும் அன்பும் உள்ளவர். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். ஒரு ஏழை கந்தன் ஒருத்தன், அவனுக்கு என்னவோ கஷ்டம். அங்கே பக்கத்துலேயே ஒரு ஜோசியர் இருந்தார். நீ போய் உன் கஷ்டத்தை அவர்கிட்ட கேட்டுடுவான்னு யாரோ அவள் கூட இருந்தவான்னா அனுப்பிச்சுட்டாங்க. அவன் பாவம் அந்த ஜோசியரை தேடிட்டு ஒரு நாள் சாயங்காலம் போய் அந்த ஜோசியருக்கு தன்னுடைய ஜாதகத்தை கொடுத்தான். அவன் சரிப்பா உட்காரு அப்படின்னார். ஜாதகத்தை பார்த்துட்டு 5 நிமிஷம் கழிச்சு இப்படியே பார்த்தார். ஒரே ஷாக் ஆகிட்டார். நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வாயப்பா அப்படின்னார். அவன் ஏன் அப்படின்னா, இல்லை நீ இன்னைக்கு போயிட்டு நாளைக்கு வா அப்படின்னார். சரி சாமி அப்படின்ட்டு அவன் கிளம்பிட்டான். வெளியில் வந்து கொஞ்சம் தூரம் வந்தான். ஒரே இடி மழை மின்னல். அவனால் நடந்து போகவே முடியல. இப்படியே பார்த்தா பக்கத்தில் ஒரு கோவில். சரி நம்ம கோவிலில் போய் கொஞ்ச நாள் நின்றுட்டு போகலான்னு அந்த கோவிலுக்குள்ளே போனான். மழை நிற்கவே இல்லை. ரொம்ப இன்னும் தீவிரமாயிடுது. ஓஹோ நம்ம எப்படி வீட்டுக்கு போகிறதுன்னு யோசிச்சுனே அந்த கோவிலில் அப்புறம் உட்காந்து இப்படியே பார்த்தான். மேலெல்லாம் செதறப்படைஞ்சிருந்தது, பூனெல்லாம் உடஞ்சிருந்தது, கதவே இல்லை, சிவலிங்கத்துக்கு ஒரு பூஜை இல்லை. அப்படியே அவனுக்கு கண்ணில் ஜலமாக வந்துருக்கு. சாமி உனக்கு நான் வந்து ஒரு தூண் கட்டணும், உனக்கு நல்ல அழகான கோவில் கட்டணும், பெரிய கோபுரம் கட்டணும், இங்கே இருக்கிற உன்னை நல்லா அலங்காரம் பண்ணணும், உனக்கு தினம் நான் பூஜை பண்ணும்படி ஏதாவது பண்ணிடுறேன், நான் எப்படியாவது பண்ணிடுறேன்னு மனசில் நினச்சிட்டே தூங்கிட்டான். காலமுறையிலாம் மழை நின்று போச்சு. இப்படியே எனக்கு மனசில் தோணிது, நான் எப்படி பண்ண போகிறேன் சாமி அப்படின்ட்டு கிளம்பி திருப்பி ஜோசியர்கிட்ட போனான். போய் சாமி அப்படின்னு கூப்பிட்ட உடனே ஜோசியர் வந்து பார்த்து திருப்பி ஷாக் ஆகிட்டார். என்னப்பா ஓகேவா உட்கார் அப்படின்னாரு. ஏன் சாமி அப்படின்னா, 100 அஸ்வமேத யாகமோ இல்லை ஒரு பெரிய கோவிலோ கட்டியிருந்தா தான் நீ உயிரோடையே இருக்க முடியும். உன்னுடைய விதி நேத்தியோடையே முடிஞ்சு போச்சு. அதை சொல்ல வேண்டாம் தான் நான் உன்னை இன்று போய் நாளை வாப்பான்னு சொன்னேன். நீ எப்படிப்பா வந்தேன்னு அப்படி தழுக்க கேட்டார். நான் என்ன சாமி பண்ணுறது, ஒரு பாடஞ்சு கோவிலில் உட்காந்தேன், சாமியை பார்த்தேன், உனக்கு இது பண்ணணும் அது பண்ணணும் எல்லாம் செய்யறேன், எனக்கு மட்டும் கொஞ்சம் சக்தியை கொடுன்னு வேண்டிக்கிட்டு வந்தேன், இவ்வளவுதான் அப்படின்னா. ஒரு மனசால ஒரு கோவில் கட்டி ஒரு தூண் கட்டி ஒரு மனசால பூஜை பண்ண அவனுக்கே அவன் ஆயுசை கொடுத்தவர் சிவபெருமான். எவ்வளவு கருணாமூர்த்தி இல்லையா? இப்படி ஒரு ஏழை அவனுக்கே அவர் மனசார செஞ்சவர். எல்லாம் பார்வதி நாயகனான அந்த சிவபெருமான் நம்ம எல்லாருக்கும் எதுவும் செய்யாமையா இருப்பார். நாமும் தினமும் அவரை பூஜை பண்ணி என்ன கேட்டாலும் அவர் கண்டிப்பா நம்மளுக்கு கொடுப்பார். இப்போ பார்வதி நாயகனை பத்தி பானு ஒரு பாட்டு பாட, அதுக்கு நம்ம மீனா குமாரி ஒரு நடனம் ஆட வருகிறார். பார்வதி நாயகனே சரணம், பார்வதி நாயகனே சரணம், பார்வதி நாயகனே சரணம், பரமசிவா கருணா
பாட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி அவன்ட்டு சொல்லிடுவோம். முக்கால்வாசி பாட்டு அவளுக்கு தெரிஞ்சுதான் இருக்கும். பட் சில பாட்டெல்லாம் நாங்கள் சொன்னப்புறம் அவ கற்றுட்டு பாடியிருக்கா. அந்த மாதிரி சாந்தியும் கற்றுட்டு இருக்கா, பானும் கற்றுட்டு இருக்கா எவ்ரி டைம். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இப்போ வசந்தி சொன்ன மாதிரி அதே இன்சிடென்ட் வந்து திருநெற்ற ஊர்னு ஒரு ஊரில் நடந்திருக்கு. இது வந்து எனக்கு மைத்திலி இன்ஃபர்மேஷன் கொடுத்தா சைலஜா. ஸோ அங்கே ராஜசிம்ம பல்லவர்னு ஒரு ராஜா இருந்தார். அவரும் இதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான கோவில் கட்டினார். ராஜாக்கள்லாம் எப்படி கட்டுவார்? ஏன்னா டெம்பிள்ங்கிறது வந்து வெறும் ரிலீஜியஸ் சென்டர் மட்டும் இல்லை இல்லையா, இட்ஸ் அ சோஷியோ கல்ச்சரல் எக்கனாமிக் சென்டர் தான். ஸோ அப்படி பிரம்மாண்டமாக கட்டியிருக்கார். அதில் பகவானை பிரதிஷ்டை பண்ணணும். அப்போ வந்து சிவபெருமான் வந்து சொல்றாரு அவருக்கு, இந்த மாதிரி பூசலார்னு ஒருத்தர் இருக்கார், என்னோட பக்தர், அவரை போய் பாரு அப்படின்னு. ஸோ ராஜாவும் மரியாதையா போய் பார்க்கறார். அப்புறம் பூசலாரை பார்த்தா அவர் பாட்டுக்கு ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர். ஸோ அவர்கிட்ட கேட்கிறாரு, என்ன பண்ணீங்க நீ? பகவான் வந்து அவரை பார்க்க சொன்னாரு, கோவில் எங்க கட்டியிருக்கேன்? நான் எங்க சார் கோவில்லாம் கட்டுறது? ராஜா சார் சொல்லல, ராஜா கோவில்லாம் கட்டுறது நான் வந்து என்னோட ஹிருதயத்துல சிவபெருமானுக்காக ஒரு கோவில் கட்டணும்னு நினைச்சேன், அழகா ஹிருதயத்துல கட்டி முடிச்சேன், அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னார். ஸோ ராஜாக்கு ஒரு பரம சந்தோஷம். ஸோ தான் கட்ட நினைச்ச கோவிலையே இவர் எப்படி கட்ட நினைக்கிறாரோ அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணி பகவானையும் பிரதிஷ்டை பண்ணி அந்த கோவிலுக்கு தன்னோட பேரை வைக்கல, இவர் ஹிருதயாலீஸ்வரர்னு பேரும் வச்சுட்டார். ஸோ அவர் அப்புறம் பூசலார் நாயனார், அவரும் ஒரு நாயனார் ஒருத்தரான. அண்ட் ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி தஞ்சை பெரிய கோவில் எல்லாருக்கும் தெரியும், பிரகதீஸ்வரர் ஆலயம் இல்லையா. ஸோ ராஜராஜன் பிரம்மாண்டமாக கட்டினார் இதே மாதிரி. அதுவும் பிரதிஷ்டை பண்ணி எல்லாம் பண்ண வேண்டிய இடத்துல சிவபெருமான் வந்து ராஜா நினைச்சுக்கிறார், ஆஹா பகவான் ரொம்ப திருப்தியா இருப்பார், நம்ம எவ்வளவு அழகா கோவில் கட்டியிருக்கோம் அப்படின்னு. அப்போ சிவபெருமான் சொல்றாரு அவருக்கு வந்து, ஆஹா என்னோட பக்தை அழகி கட்டியிருக்காளு, அந்த கோவில் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு, நான் அங்கதான் போறேன் பிரதிஷ்டையா போறேன். அப்போ இவர் திருப்பியும் தேடி போறார் அழகி யாருன்னு. அவ ஒரு வயதான மூதாட்டி. அவ வந்து பாக்குறா, இப்படி ஒரு கோவில் கட்டுச்சு, நம்மளோட ஏதோ ஒரு கான்ட்ரிபியூஷன் வேணும்னு. ஸோ அவளால் முடிஞ்சது எல்லாருக்கும் மோர் கரைச்சி கொடுக்கறது தினம், அந்த வேலை பண்றவளுக்கு அத்தனை. அண்ட் த கோவில் 15 years it took to complete the temple. And all the 15 years அழகி வந்து தினம் மோர் கரைச்சு அங்கே கொண்டு எல்லாருக்கும் கொடுப்பாளாம். ஸோ பகவான் வந்து அந்த அவளோட கான்ட்ரிபியூஷனை அப்படி ஒரு பெரிய இதுவாக அக்செப்ட் பண்ணிட்டு இருக்கார். ஸோ ராஜாவும் என்ன பண்ணிருக்கார், அழகிக்காக ஒரு டேங்க் கட்டியிருக்கார் அங்கே. அது இப்போ தேங்க்யூமா, அவசியமாக திட்டாட வேண்டாம், நான் சேரை இழுத்து போடணுமே நினைச்சேன். ஸோ அவளுக்கு ஒரு அழகான குளம் கட்டினார் அங்கே. ஸோ இந்த மாதிரி சிவபெருமான் வந்து ஏழையானாலும் சரி ராஜாவானாலும் சரி எல்லாருக்குமே அவர் அதுக்கு புரிவார் இல்லையா. சரி, ஸோ ராஜராஜ சோழனுக்கு வந்து சிவபாத கேசரின்னு பேர். அவர் பெரிய சிவபக்தரே, திடீர்னு லவுடா எடுத்து ரொம்ப பரவாயில்லையா. திருமுறை கண்ட சோழன்னு பேர் அவருக்கு. ஸோ அவர் வந்து அந்த நம்ம அப்பர் சுந்தரர் அவெல்லாம் எழுதின பாடல்கள்லாம் இருந்தது இல்லையா, எல்லாமே சிதிலம் அடைஞ்சு கிடைக்காமே இருந்தது ரொம்ப வருஷங்கள். ஸோ பகவான் வந்து சொல்றார் ராஜாக்கு, அதெல்லாம் சிதம்பரம் கோவிலில் இருக்கு, கண்டுபிடிக்கணும் அதெல்லாம். ஸோ அவர் வந்து நம்பி ஆண்டார் நம்பி ஏற்பாடு பண்றார். ஸோ அவர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு தொகுத்து நம்மளுக்கு அருளை இருக்கார். எல்லாமே சிதம்பரத்தில் தான் அரங்கேறி இருக்கு, திருமுறை எல்லாம். அதனால தான் அவருக்கே பேர் திருமுறை கண்ட சோழன்ட்டு. ஸோ அதுதான் தென்தமிழ் வேதம்னு சொல்லுவார் இல்லையா இதெல்லாம். ஸோ பகவான் வந்து எல்லாருடையுமே திருப்தி ஆயிடும்னு நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ பக்தி தான் அவருக்கு இம்பார்ட்டன்ட். நம்ம பாவம் நீங்கிறதுக்காக சந்திரன் கூட வந்து வரார், சிவன்கிட்ட தான் பாவம் மன்னிப்பு கேட்கிறார். அதுக்கப்புறம் சிவன் என்ன பண்ணுவார், எல்லாரையும் மன்னிச்சுடுவார். கங்கையை சூடின்ற மாதிரி சந்திரனையும் தன்னோட சிரசுல சூடிட்டு விட்டார். இப்போ இன்னொரு அழகான பாட்டு சாந்தி பாடுறார், சந்திரசேகரன், கேட்கலாம். ஈஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா செஞ்சடாதரா சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா
செஞ்சடாதரா சந்திரசேகரா ஈஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா செஞ்சடாதரா அந்திவண்ணனே சம்போ அருள்முக நாதம் ஸ்வயம்போ அந்திவண்ணனே சம்போ அருள்முக நாத ஸ்வயம்போ அந்தி வண்ணனே சம்போ அருள்முக நாத ஸ்வயம்போ சிந்தை தீர வந்தாய் சிந்தை தீர வந்தாய் சிதம்பரேஷா கைலாசா வாசா சிந்தை தீர வந்தாய் சிதம்பரேஷா கைலாசா வாசா சுந்தரேஸ்வரா கௌரீஷா செஞ்சடாதரா சந்திரசேகரா ஈஷா ஈஷா சுந்தரேஸ்வரா கௌரீஷா செஞ்சடாதரா சந்திரசேகரா ஈஷா சந்திரசேகரா தேங்க்யூ சாந்தி. ஸோ நாங்கள் இதை பண்ணுறச்ச நிறைய சின்ன சின்ன டவுட்ஸ் எல்லாம் வரும். ஸோ நிறைய பேர் ஹெல்ப் பண்ணியிருக்கா. சுப்பு இஸ் ஒன், ஜெயஸ்ரீ இஸ் ஒன், மீரா இஸ் ஒன். இந்த மாதிரி எல்லாருக்குமே தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் யுவர் இன்புட்ஸ். தேங்க்யூ. இனிஷியலி கிரியேஷன் போது விஷ்ணுக்கும் பிரம்மாக்கும் ஒரு சின்ன ஆர்குமெண்ட், யார் பெரியவான்னு. ஸோ அவள் எப்படி பேஷண்ட் இருக்கிறச்சு திடீர்னு ஒரு ஹியூஜ் பில்லர் ஆஃப் ஃப்ளேம் முன்னாலே எழுந்துட்டு அப்படியே ஒசுக்கல்லே போகிறது, ஆகாசத்தை தொடர மாதிரி போகிறது. ஸோ அதோட ஆதியும் அந்தமும் கண்டுபிடிக்கிறதுக்காக விஷ்ணு வந்து ஒரு போர் உருவம் எடுத்துட்டு, காட்டுப்பள்ளி சொல்லுவாங்க, எடுத்துட்டு பூமிக்குள்ளே தோன்றன்ட்டு போகிறார். பிரம்மா ஒரு அன்னப்பறவை மாதிரி பறந்து மேலே அதோட உச்சியை கண்டுபிடிக்கிறதுட்டு போகிறார். வருஷக்கணக்காக க்ரோர்ஸ் ஆஃப் இயர்ஸ் தேடிட்டு இருக்கலாம். ஸோ விஷ்ணு கொஞ்சம் வருஷத்தில் தேடிட்டு கிடைக்கலான்னு வந்துட்டார். பிரம்மா போயிட்டே இருக்கிறச்சு ஒரு தாழம்பு வந்து அவர் கையில் விழலாம் காற்றுல. ஸோ அவருக்கு திடீர்னு ஒரு ஐடியா வருது, இந்த தாழம்பூவை ஒரு கான்ட்ராக்ட் படிக்கிறார். நம்ம 2 பேரும் போய் விஷ்ணுவுக்கு சொல்லலாம், நான் அவனை உச்சிக்கு போய் தான் கொண்டு வந்தேன் அப்படின்னு. ஸோ தாழம்பூக்கு என்ன நஷ்டம்? சரி 2 பேருமா கீழே வர விஷ்ணுக்கு சொல்கிறதுக்கு பார்த்தா அந்த ஒளி பிழம்பு இருக்கு இல்லையா, அதுலேருந்து சிவபெருமான் அப்படியே வெளியில் வர ஒரு ஜெக ஜோதியாக. ஸோ அவர் அதுதான் வந்து அருட்பெரும் ஜோதி, ஆதியண்டம் இல்லாத அருட்பெரும் ஜோதி சொல்லுவா இல்லையா, முழுமுதல் கடவுள். ஸோ இந்த பிரம்மா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார் இல்லையா, குட்டி பனிஷ்மெண்ட் கிடைக்கத்தானே வேணும். ஸோ பிரம்மாவுக்கு கோவிலே கிடையாதுன்னு புஷ்கரில் ஒரு கோவில் இருக்கு, எனக்கு தெரிஞ்சு, மற்றபடி தெரியாது. அதேமாதிரி தாழம்பூவும் சிவபெருமானுக்கு வந்து உபயோகிக்கிறதே இல்லையா ஜெனரலி. ஸோ அப்புறம் ஆனால் சிவபெருமான் எல்லாத்தையும் மன்னிச்சுடுவார், அது வேற விஷயம். ஸோ இந்த ஒரு சிவபெருமான் வந்ததை முதல்ல அவதாரம் பண்ணியிருந்த பார்த்தது அத்தனை கடவுள்களும், பிரம்மா, விஷ்ணு, இந்திராதி தேவர்கள், எல்லா ரிஷிகள் எல்லாரும். ஸோ பிரம்மா வந்து நைமிஷாரண்யம், பெரிய வைஷ்ணவ ஸ்தலம் எல்லாருக்கும் தெரியும் இல்லையா. ஸோ அந்த ரிஷிகள்கிட்டெல்லாம் சொல்லியிருக்காராம்,
நம்மளுக்கெல்லாம் இந்த ஒரு பாக்கியம் கிடைச்சிது. ஆனால் என்னன்னைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் சிவபெருமானோட தரிசனம் கிடைக்கணுங்கிறதுக்காக he manifests himself in the form of a mountain in திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்மளுக்கெல்லாம் எவ்வளோ அதிர்ஷ்டம் பாருங்க. எங்கேயோ கைலாசம்லாம் இன்னைக்கு நான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கோம், அது வேறு விஷயம். பட் எங்கேயோ ரொம்ப தூரத்துக்கு கைலாசத்துக்கெல்லாம் போக வேண்டாம். இங்கே இருக்கிற திருவண்ணாமலைக்கு போனாலே அத்தனை புண்ணியம். ஸோ இதை யாருக்காவது டவுட் இருந்தால் நம்ம லக்ஷ்மி இருக்காள் நாகசுப்ரமணியம், அவள் போயிட்டு வந்திருக்கா, அவள்கிட்ட கேட்டுக்கோங்க எப்படி ஒரு கொடுத்து வச்சுருந்தா கிடைக்கும் அந்த மாதிரி இல்லான்னு. ஸோ இப்போ பானு அழகாக, பானு உஷாவும் அழகாக ஒரு 4 லைன் பாடுறா. இந்த ரொம்ப அருமையான பாட்டு கேட்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவ அக்ஷயலிங்கா ஆத்மலிங்கா அக்ஷயலிங்கா ஆத்மலிங்கா தேஜோமய விக்கிரகலிங்கா தேஜோமய விக்கிரகலிங்கா இகபர சுகதாயகா ஈசா இகபர சுகதாயகா இகபர சுகதாயகா ஈசா இகபர சுகதாயகா அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருண சிவ. இந்த திருவண்ணாமலையை பற்றி சொல்கிறச்ச இதை கொஞ்சம் சொல்லணும். அக்னி தேவனுக்கு ஒரு சாபம், நல்லது கெட்டது எல்லாத்தையுமே சம்ஹாரம் பண்ணணும்னு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு அது மனசுக்கு கஷ்டமாக இருந்ததோ என்னவோ, அவர் தன்னை பியூரிஃபை பண்ணிக்கணும்னு நினச்சி இந்த திருவண்ணாமலைக்கு சிவபெருமான்கிட்ட போய் சிவபெருமான்கிட்ட சொல்கிறார். அதுக்கு சிவபெருமான் சொல்கிறார், என்னால் சாபத்தெல்லாம் முழுக்க தீர்க்க முடியாது, ஆனால் ஒன்று செய்யலாம். வருடத்தில் 25 நாள் நீ ரொம்ப தீவிரமாக இரு, மற்ற நாளெல்லாம் உன் தீவிரம் குறைஞ்சி சாதாரணமாக இருக்கிறது. அந்த 25 நாள் தான் நாம் எல்லாம் பார்க்குற அக்னி நட்சத்திரம் என்று சொல்கிற அந்த 25 நாள். இதே திருவண்ணாமலையில் பார்வதி சிவபெருமானை பார்த்து கேட்குறா, எல்லோருக்கும் நல்ல அருள் தரே, உங்களை விட்டு நான் என்றைக்குமே பிரியாமல் இருக்கணும்னு எனக்கு ஒரு வரம் கொடுக்கக்கூடாதாங்க. உடனே சிவன் சிரிச்சுக்கிட்டே தன் உடலை பாதி அவளுக்கு கொடுத்து உமையொன்பாக ஆனார். அன்பும் அழகுமான சிவபெருமான் நமக்கு தோணும் கண்ணுக்கு முன்னாடி வரைச்சு தில்லை நடராஜர் தான் நமக்கு தோணுவார் இல்லையா? இப்போ பானு ஒரு தில்லானா பாட, ஷாமலா கமலி இருவரும் ஒரு நடனம் ஆடுவதை காணும். Tati
चन्द्रशेखर शङ्कर शिव शम्भो महादेव ताण्डव नृत्य सुन्दर रूपधर अखण्डाकार आनन्द मौन ज्ञानोपदेशमूर्ति हर हर शिव शम्भो सदा शिव शम्भो शम्भो चन्द्रशेखर शङ्कर शिव शम्भो महादेव ताण्डव नृत्य सुन्दर रूपधर अखण्डाकार आनन्द मौन ज्ञानोपदेशमूर्ति हर हर शिव शम्भो सदा शिव शम्भो शम्भो சூப்பர். இந்த மாதிரி டான்ஸுங்க எல்லாம் பார்த்தா அறிவும் மாமா நீங்க வெளியில இருந்தெல்லாம் கூட்டிட்டே வரவேண்டாம் யாரையும். நம்ம நானா நாட்டிலேயே அத்தனை நடன மணிகள் இருக்கா இல்லையா? ஸோ பிரபஞ்சத்தின் மிகப்பெரிய சக்தி சிவம். எல்லா ஜீவராசிகள், எல்லா மதங்கள் எல்லாத்துக்கும் முன்னால தோன்றின ஆதியோகி. அண்ட் நாட் ஒன்லி சிவா, அவரோட தொண்டர்கள், பக்தர்கள் எல்லாருமே அவ்வளோ வசதி தான். ஏன்னா அவள் தான் நம்மளுக்கு தர்மம், ஞானம், மோட்சம் எல்லாத்தையும் உபதேசிக்கிறா. சம்சார சாகரத்தை நம்ம கடக்கிறதுக்கு அவன் தான் உறுதுணையாக இருக்கா இல்லையா? பிகாஸ் தே பொசஸ் டிவைன் நாலேஜ், மர்சி, டாலரன்ஸ், ஒரு பேலன்ஸ் மைண்ட் இருக்கும் அவள்கிட்ட. அதனால தான் அந்த காலத்துலேருந்து ராஜாக்கள்லேருந்து எல்லாரும் அவளுக்கு அவ்வளோ மரியாதை கொடுத்துட்டு இருந்தா. அவள் சொல்கிறபடி கேட்டுண்டு ராஜாக்களையே அவள் தான் வழி நடத்திட்டு இருந்தா இல்லையா? ஸோ நம்ம தசரதருக்கு ஒரு வசிஷ்டர் மாதிரி, இப்போ சமீபத்தில் சிவாஜி மகாராஜ்க்கு ஒரு ராம்தாஸ் மாதிரி அவளை எல்லாரும் வழிநடத்தி நல்ல ராஜ்ய பரிபாலனை பண்ண வச்சதே இவாள் தான் இல்லையா? ஸோ பக்தர்களுக்கே இப்படி ஒரு பெருமை. அப்போ பகவானுக்கு எவ்வளோ பெருமை இருக்கும். அது ஒன்றா ரெண்டா பத்மநாபன் சார் பாடுறது கேட்கலாம். அப்புறமா கட்டணும். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழ் மூன்றானவன் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் உருவான செந்தமிழில் மூன்றானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நம சிவாய என ஐந்தானவன் நன்றான வேதத்தில் நான்கானவன் நம சிவாய என ஐந்தானவன் என்ப சுவைகளுக்குள் ஆறானவன்
ஸ்வரங்களில் ஏழானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் சித்திக்கும் பொருள்களில் எட்டானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் தித்திக்கும் நவரச வித்தானவன் பத்தானவன் நெஞ்சில் பற்றானவன் பன்னிருக்கை வேறவனை பெற்றானவன் முற்றானவன் மூல முதலானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் முன்னைக்கும் பின்னைக்கும் நடுவானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன் ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்றுதான் என்று சொன்னானவன் தான் பாதி உமை பாதி கொண்டானவன் சரி பாதி பெண்மைக்கு தந்தானவன் காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி இன்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பில் ஒளியாகி நின்றானவன் அருமையா இருந்தது. அந்த கடியர் குரல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப இனிமையா இருந்தது. தேங்க்யூ. தமிழ்நாடு தெய்வங்கள் கோவில்களுக்கெல்லாம் ரொம்ப பேர் பெற்றது. நிறைய கோவில்கள் இருக்கு. ஆனா அந்த தெய்வங்கள் போக நிறைய நடமாடும் தெய்வங்கள், நம்ம ரமண மகரிஷியை சொல்லுவோம், காஞ்சி பெரியவாளை சொல்லுவோம் இல்லையா. ஸோ அது மாதிரி வைஷ்ணவத்தில் 12 ஆழ்வார்கள், சைவத்தில் சிவபக்தர்கள் 63 நாயன்மார்கள். ஸோ இவெல்லாம் அந்த 6th to 10th centuryக்குள்ள தட் வாஸ் known for devotion and poetry அந்த பீரியடு அண்ட் ஹிந்து ரிவைவல் பீரியட்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைமில் ஹிந்துயிசம் and particularly Saivism was revived and promoted by the efforts of these saints as well as the kings who supported them. நிறைய ராஜாக்கள்லாம். ஸோ அவெல்லாம் ஒன்றும் முடியாது இல்லையா நம்ம பக்தர்களால். ஸோ 63 பற்றி சேக்கிழார் பெருமாள் பெரிய புராணத்தில் எல்லாம் எழுதியிருக்காங்க விவரமா. தில்லைவாழ் அந்தனர்தம் அடியார்க்கு அடியேன்னு தொடங்குற திருப்பதிகம் இந்த மாதிரி எல்லாமே சிதம்பரத்தில் அரங்கேறிட்டு மெய்க்குள். ஸோ நம்ம அந்தணர்கள்னு ஒரு இது சொன்னோம். பட் அந்தணர்கள் மட்டும் இல்லை, நம்ம 63 எல்லாரும் பீப்புள் ஃப்ரம் ஆல் வாக்ஸ் ஆஃப் லைஃப், வேரியஸ் சோஷியல் பேக்ரவுண்ட்ஸ் எல்லாருமே இருந்தா. அதில் ராஜாக்கள் இருந்தா, சாதாரண குடிமக்கள் இருந்தா, ஹண்டர்லேருந்து தாழ்ந்த ஜாதியில் சேர்ந்தவா எல்லாம் நம்ம கதை பார்த்துட்டோம். மென் அண்ட் விமன். நாயனார்னாலே டிவோட்டீஸ்னு தான் அர்த்தம். ஸோ அவள் அருமையாக தே சாங் வித் டிவோஷன். அவள் எப்படி தான் பாடினாலும் அத்தனை டிவோஷன், டெடிக்கேஷன், ஒரு அன்பு, செல்ஃப்லெஸ் லவோட. இப்போ நம்ம உஷா அருமையாக பாட போகிற நம்ம கேட்கலாம். எப்படி பாடினாரோ எப்படி பாடினாரோ அடியார் எப்படி பாடினாரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினாரோ அப்பரும் சுந்தரரும்
கடல் பெருகி கருணை கடல் பெருகி காதலை நான் உருகி கருணை கடல் பெருகி காதலை நான் உருகி காணி தமிழ் சொல்லினால் இனிதுனை அனுதினம் காணி தமிழ் சொல்லினால் இனிதுனை அனுதினம் எப்படி பாடினரோ அடியார் அப்படி பாட நான் ஆசை கொண்டேன் சிவனே எப்படி பாடினரோ பாடினரோ ஓ ரொம்ப அருமை, ரொம்ப அருமை. இதனாலே எப்படின்னா பாடினாலும் நீ ரொம்ப நல்லா பாடு. இந்த செயல்ஸ் எல்லாம் பற்றி நம்ம கேட்போம். நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நானும் விஜயாவும் நந்தனார் ப்ரோக்ராம் ஒன்று போட்டோம். அதில் ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியில் பிறந்திருந்தும் ரொம்ப சிவபக்தியினால் 63 நாயன்மார்களே ஒத்தரா ஆனான் நந்தன். அந்த நந்தனுக்காகவும் அவனுடைய பக்திக்காகவும் நந்தி தேவரையே ஒரு அடி நகர செய்தவர் நம்ம சிவபெருமான் இல்லையா? மனமுருகி இந்த நந்தன் எத்தனை பாடியிருக்கான் தெரியுமா? அவனுக்கு எப்படி தான் இந்த பாட்டெல்லாம் பாட வருமோ அது சிவபெருமானுக்கு தான் தெரியும். அந்த மனமுருகி அவள் பாடின பாட்டில் ஒரு பாட்டு இப்போ சாந்தி நம்மளுக்காக பாட போகிறேன். பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பெம்மானே பிறவாவரம் தாரும் பிறவாவரம் தாரும் இறைவா பிறவாவரம் தாரும் இறைவா மறுபடி பிறவாவரம் தாரும் இறைவா உன் திருவடி மறவா வரம் தாரும் மாநில மீதினில் பிறவாவரம் தாரும் இறைவா உன் திருவடி மறவா வரம் தாரும் மாநில மீதினில் பிறவா வரம் தாரும் பார்வதினேயா பக்த சகாய பார்வதினேயா பக்த சகாய பந்தம் அராத வந்தருள்தா பார்வதினேயா பக்த சகாய பந்தமராத வந்தருள்தாத முந்தை வினை போக சிந்தா புலம் தீர முந்தை வினை போக சிந்தா புலம் தீர வந்தருள் பாதார விந்தம் துணை சேர முந்தை வினை போக சில்காகுலம் தீர வந்தருள் பாதார விந்தம் துணை சேர பிறவா வரம் தாரும் பெம்மானே பிறவா வரம் தாரும் நம்ம நந்தன்
அதே மாதிரி இன்னொரு பக்தன் திண்ணன்னுட்டு காலத்தி மலைன்னு ஒரு மலை, அங்கே வாயுலிங்கம் சிவன் குடுமித்தேவன்னு பேர். ஸோ அந்த இடத்துக்கு இந்த இவன் திண்ணன் வந்து ஒரு நாளைக்கு வேட்டையாடிட்டு போயின்னு இருக்கான். தன்னோட வேட்டையாடின மிருகத்தையும் தூக்கிண்டு அங்கே அந்த சிவலிங்கத்தை பார்த்து அவனுக்கு அப்படியே ஒரே பக்தி பிரவாகம். ஸோ இந்த கேட்பாட்டு இருக்காரு, இவருக்கு நம்ம அபிஷேகம் அர்ச்சனை எல்லாம் பண்ணணும்னுட்டு போகிறான். அப்படியே ஓடி போய் கீழே இந்த ஸ்வர்ணமுக்கின்னு ஒரு ஆறு இருக்கு, அங்கேருந்து தீர்த்தம் எடுத்துட்டு வரணும். அவனுக்கு பாத்திரம் பண்ண ஒன்றும் கிடையாது. ஸோ வாயிலேயே தண்ணியை எடுத்துட்டு வரான். பூவெல்லாம் பறிக்கிறான், காட்டு பூவெல்லாம், அதை கை கொள்ளலாம் தலையில சொல்லிட்டு வரான். ஸோ வேகமாக ஓடி இங்கே வரான். அப்புறம் வந்து சிவபெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறான், பூவெல்லாம் வச்சு அர்ச்சனை பண்ணுறான். தான் கொண்டு வந்த மிருகத்தையே வந்து பிரசாதமாக வைக்கிறான். அவனுக்கு அவ்வளோ திருப்தி, ஆகா நம்ம இதே மாதிரி இன்னும் பண்ணணுங்கிறான். ஸோ திருப்பியும் படுத்துன்னு தூங்கிடலாம். அப்புறம் அவனுக்கு திருப்பி அடுத்த நாளைக்கு காத்தால போனோமே, இன்னைக்கும் நம்ம பிரசாதம்லாம் சேகரிச்சுட்டு வரணுமே, கிளம்பிடலாம். ஸோ அந்த கோவிலில் அர்ச்சகர் வர சிவகோசரியார்னு அவர் வந்து பார்த்தா அவருக்கு ஒரே ஷாக், என்னடா இப்படி கிடக்கு நம்ம பெருமாள் இப்படி இருக்காருன்னு. அவர் எல்லாம் சுத்தம் பண்ணி திருப்பி பூஜை பண்ணி எல்லாம் பண்ணிட்டு ஆற்றுக்கு போகிறார். திஸ் ஹேப்பன்ஸ் 5 days கண்டினியூஸ்லி. ஸோ 5வது நாளைக்கு இந்த ஒரு அர்ச்சகர் வந்து ஆற்றுல உட்காந்து அவர் இப்படியே வருத்தப்பட்டு இருக்கிறது சிவபெருமான் சொல்கிறார், நீ ஒன்றும் வருத்தப்படாத, இன்னைக்கு சாயங்காலமே போய் பாரு அங்கே என்ன நடக்கிறதுன்னு. ஸோ அவரும் போகிறாங்க. போனால் இந்த பூஜை எல்லாம் பார்க்கறதுக்கு ரெடியாக நின்றுட்டு இருக்க. அங்கேருந்து வரான், அவன் வேட்டையாடின்னு திண்ணன் வந்துட்டு இருக்கான். அவனுக்கு என்னவோ ஒரு மாதிரி ஃபீலிங், ஒரு மாதிரி சந்தோஷமாகவே இல்லை. வந்து பார்த்தா சிவபெருமானோட வலது கண்லேருந்து ரத்தம். ஸோ அவன் என்ன பண்ணுவான், உடனே ஏதாவது பண்ணோன்னு தன்னோட கையை வச்சு அழுத்துறான், பிரயோஜனம் கிடையாது. ஸோ பச்சளையெல்லாம் வச்சு அப்படியே அப்புறம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஸோ அந்த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ஐ டிரான்ஸ்பிளான்டேஷன் ஹேப்பன் தென். ஸோ ஈட்டியை வச்சு தன்னோட கண்ணை தோன்றான், அப்படியே அப்புறம் ரத்தம் நின்றுடுது. அவனுக்கு அவ்வளோ சந்தோஷம், ஆகான்னு அவன் பூரிச்சுட்டு இருக்கிறச்சியே பார்த்தா இன்னொரு கண்லேருந்து ரத்தம். ஸோ சரி, நம்மளுக்கு தான் 2 கண் இருக்கே, இன்னொரு கண்ணை எடுக்கலான்னுட்டு ரெடி. ஆனால் எப்படி அடையாளம் தெரியும் எங்க கண்ணை ஒட்டுறதுன்னு? ஸோ தன்னோட இடது காலில் தூக்கி அந்த கண்ணு மேலே அடையாளமாக வச்சுட்டு இந்த கண்ணை தோன்றதுக்கு அப்படியே ஈட்டியை எடுக்கலாம். நில்லு கண்ணப்பா நில்லு அப்படின்னு சிவபெருமான் அருள் புரியறார், அப்படியே தரிசனம் கொடுக்குறார் அவருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து பக்தர்கள் அந்த காலத்தில் எல்லாம் அனுபவிச்சிருக்கா. நம்ம வந்து இவாளுக்கு மட்டும் இல்லை, மகாராஜாக்களுக்கும் அருள் புரிஞ்சிருக்கார் சிவபெருமான். மதுரை வெள்ளி அம்பலம் பற்றி எல்லாருக்குமே தெரியும். நான் ரொம்ப டீட்டெயிலில் போகல, ஏன்னா நம்ம எல்லா ப்ரோக்ராம் முடிச்சாங்க அதுக்குள்ள. ஸோ அங்கே வந்து சிவபெருமான் அந்த ராஜா வந்து நடனக்கலை கற்றுக்க பார்க்குறான், 64வது கலையா. அவருக்கு ஒரே நாள்லேயே கால் வலி. ஸோ எப்படி அந்த சிவபெருமான் தினம் இடது பதத்தை தூக்கிட்டு ஆடின்னு இருக்கார், அவர்கிட்ட கால் மாதிரி ஆடுங்கிறான். அவரும் மனம் இறங்கி வலது பதம் தூக்கி ஆடுறார். மதுரையில் இன்னைக்கும் பார்க்கலாம். நம்மளும் இப்போ பார்க்க போகிறோம், ஆனால் இடது பதம் தூக்கி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? பாடுறது சாந்தப்பருந்து நான் முகமா எப்படி மறந்தேன், அத்தையும் மருமாளே காம்பினேஷன், அத்தை மருமாள். ஓகே, அமக்களம் எழுதா.
திருமால் மதரம் அறிய சிவகாமி மணாளந்திரு சிற்றம்பலப்படி பொன்னகையோ இடது பதம் தூக்கி ஆடும் நடராஜனடி படிகளே இடது பதம் தூக்கி அருமையா இருந்தது. எப்படி இருந்தது அத்தை பெருமாள் காம்பினேஷன்? ஸோ இப்போ அடுத்தது வந்து நம்ம ஒரு நாடகம் பார்க்க போகிறோம், சின்ன ஸ்கிட்டு. ஸோ சிவபெருமானோட அருமை பெருமைகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த கதையை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு குட்டி இன்ட்ரடக்ஷன். தக்ஷ பிரஜாபதி ஒரு யாகம் பண்றார். மருமகன் சிவபெருமானுக்கு அழைப்பு இல்லை. கணவர் தடுத்தும் கேட்காம சதிதேவி தகப்பன் தக்ஷனோட யாகத்துக்கு போறார். சிவனுக்கு தக்ஷனால ஏற்பட்ட அவமரியாதை தாங்க முடியாம சதி யாக அக்னியிலேயே தேக தியாகம் பண்ணிட்டுறார். மற்றொரு ஜென்மத்துல அவள் ஹிமவானோட மகள் பார்வதியை அவதரிக்கிறார். இதே சமயம் தாரகாசுரன் இந்திராதி தேவர்களை துன்புறுத்துறான். அவனை சம்ஹாரம் பண்றதுக்கு சிவபார்வதியுடைய மகனால மட்டும்தான் முடியும். சிவனும் சதியோட பிரிவு தாங்காம கட்டோரமான தபம் பண்ணிட்டு இருக்காரு. எப்படி சிவன் மனசு மாறி பிரம்மச்சாரி வேஷம் வேற போட்டுண்டு பார்வதியை கொஞ்சம் பரீட்சை பண்ணி அப்புறம் அவ மேல ஆசைப்பட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறாருங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். அது ஒரு சின்ன ட்விஸ்ட், சர்ப்ரைஸ்னு நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம், அது எனக்கு தெரியாது எப்படின்னு. ஸோ ஹியர் வி ஆர் presenting before you லகு நாட்டிகா பார்வதி பரிணயம் in Sanskritam. So switching over to Sanskritam now. संस्कृतभाषायां आम् आश्चर्यं वा संस्कृतभाषायाम् एव पार्वतीपरिणयं लघुनाटिकां पश्यामः। उत्सुकाः वा? करघोषं ददामः वा? धन्यवादः। हिमवान् तस्य पत्नी मेनावती पुत्री पार्वती च सम्भाषणं कुर्वन्ति। तत्र नारदः आगच्छति। नारायण नारायण। अयि भोः महर्षे, सुस्वागतं सुस्वागतं, धन्याः वयम्। हे हिमवान्, आयुष्मान् भव, राणी सुमङ्गली भव। हिमवान्, तव पुत्री पार्वती वा? अधिरूपवती गुणवती च। पार्वती, त्वं साक्षात् परमेश्वरस्य अर्धांगिनी भविष्यसि। मुनीश्वर, वयम् अतीव सन्तुष्टाः। अन्यत्र दुष्टः तारकासुरः लोकत्रयम् अपि पीडयति। दुःखिताः इन्द्रादिदेवाः ऋषयः च ब्रह्मलोकं गच्छन्ति। भगवान् नमो नमः, नमो नमः। स्वागतं। किं विषयम्? देवदेव, भवान् सर्वं जानाति। तारकासुरस्य वधं कृत्वा लोककल्याणं करोतु प्रभो। अस्मान् रक्षयतु स्वामी। न अहमेव पूर्वं वरं दत्त्वा तारकासुरम् अनुग्रहं कृतवान्। अतः शिवपार्वत्योः पुत्रः कार्तिकेयः एव तारकासुरं हन्तुं समर्थः। किन्तु शिवः वने कठोरं तपः आचरति। कथं तस्य विवाहं साध्यं स्वामी? शिवस्य चित्तं पार्वत्या आकर्षणीयं। भवान् एव किमपि उपायं कुरु। अस्तु अस्तु प्रभो, नमस्कारः। करघोषं कुत्र? इन्द्रः मन्मथम् आह्वयति।
मन्मथः रतिसमेतम् आगच्छति। प्रभो नमस्कारः। किमर्थं मां श्रुतवान् स्वामी? मदन, मम कृते एकं कार्यं कुरु। त्वं रतिसह गच्छ, कथमपि महादेवस्य चित्तम् उमादेव्यां प्रति आकर्षय। लोककल्याणं कुरु कामदेव। अवश्यं प्रयत्नं करोमि स्वामी। हिमवान् पुत्री पार्वतीं वदति। वत्स, त्वम् इदानीमेव शिवसमीपं गच्छ, तस्य आराधनां कुरु। शीघ्रमेव विवाहप्राप्तिरस्तु। सम्यक् माताजी, पिताश्री। शिवः पार्वती सख्याः सह तत्र आगच्छति। शिवस्य आराधनां करोति। प्रतिदिनं शिवस्य पूजां करोति। अनन्यभाजं पतिम् आप्नुहि। तदा मदनः रतिसमेत प्रविशति। अत्र तत्र पश्यति। अनुकूलस्य क्षणस्य प्रतीक्षां करोति। पुष्पबाणं योजयति। किं प्रयोजनं न। न। शिवः एकं क्षणं चञ्चलः भवति। स्नेहेन पार्वतीम् अवलोकयति। परन्तु चकितः शिवः मन्मथं पश्यति। अतिक्रुद्धः शिवः तृतीयं नेत्रम् उद्घाटयति। अग्निः स्फुरति। मदनः भस्मः भवति। रतिः रोदिति। प्रभो क्रोधं संहर, कृपां करोतु भगवन्। मन्मथं क्षम्यतां स्वामी। शिवः करुणासिन्धुः खलु। तस्य कृपया मदनः जीवितः। सर्वे सन्तुष्टाः। शिवः अन्यत्र गच्छति। दुःखिता पार्वती हिमवान् प्रति गच्छति। पार्वती
मातापितरम् अभिप्रायं प्रकटयति। पिताश्री माताश्री आशीर्वादं कुर्वतां तपश्शक्त्या एव शिवस्य आराधनां कर्तुम् अहं स्वीकृतवती। अहं गौरीशिखरं गच्छामि। नमस्कारः। तथास्तु। आवयोः आशीर्वादः पुत्री, आयुष्मती भव। पुत्री, शिवः प्राप्तिः सुलभः न। श्रद्धया तपसा आचरणं कुरु। शुभं भवतु पुत्री। पार्वती सखीं वदति, भूषणानि किं प्रयोजनम्? सखी, इदानीं भूषणानि किं प्रयोजनम्? एतानि वस्त्राणि न आवश्यकं। वल्कलं धरामि। शिवः कैलासपर्वते तपसि निमग्नः आसीत्। पार्वती सख्याः सह गौरीशिखरम् आगच्छति। तपः आरम्भं करोति। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। ॐ नमः शिवाय। देवी फलं खादतु देवी। उमादेवी इत्थं कठोरः तपः न उचितं। किमर्थम् एतत् कष्टम्? शिवं प्राप्तुम् अन्यः कोऽपि उपायः नास्ति प्रियसखी। बिल्वपत्रं खादतु देवी। पत्रं न, जलं न, किमपि न। बिल्वपत्रम् अपि तिरस्करोति। अतः एव पार्वती अपर्णा नाम्ना प्रसिद्धा। पार्वत्याः कठोरः तपः अनुवर्तते। परमेश्वरः सर्वं पश्यति। सन्तुष्टः शिवः तत्क्षणमेव ब्रह्मचारी वेषं धृत्वा पार्वती समीपम् आगच्छति। पार्वती, पार्वती। न स्वामी, नमस्कारः। स्वागतं स्वामी। उमा, तव सौन्दर्यः, ऐश्वर्यः, यौवनं च अपरम्। किम् अपेक्षित्वा कठोरं तपः आचरसि कन्या? परमेश्वरं प्राप्तुमेव तपः स्वामी। हे गौरी, शिवः? न न न न न, सः तव अनुरूपः न। श्मशानं तस्य वासस्थलम्। सर्पाः एव तस्य भूषणानि। वृद्धऋषभः तस्य वाहनम्। भस्मं धरति। किञ्चिदपि सौन्दर्यं न।
दिगंबरः सः विरूपाक्षः न तस्य माता न पिता पुत्री पार्वती शिवः न न भवान् न जानाति शिवः त्रिलोकनाथः स एव मम प्रियः मम परमेश्वरस्य निन्दाम् अहं श्रोतुं न इच्छामि शिव शिव अहम् अन्यत्र गच्छामि हे पार्वती पश्य पश्य अहमेव तव शिवः तव तपसा अहं सन्तुष्टः इदानीम् अहं तव दासः त्वं परिणेतुम् इच्छामि मम पित्रा समीपे आगच्छतु स्वामी विवाहप्रस्तावं करोतु देव शिवः सप्तर्षीन् हिमवान् प्रति प्रेषयति हिमवान् शुभ समाचारः परमेश्वरः तव पुत्र्या पार्वत्या सह विवाहं कर्तुम् इच्छति भवान् सन्तुष्टः वा? आहा आहा बहु सन्तोषः मुनिवर धन्या अहं धन्या पार्वती इदानीमेव विवाहस्य प्रबन्धम् आरम्भं करोमि विवाहस्य शुभदिने सख्यः पार्वत्याः अलङ्कारं कुर्वन्ति पुत्री पुत्री आवाम् अत्यन्तम् आनन्दम् अनुभवेमः शुभं भूयात् पुत्री ब्रह्मदेव विवाहमण्डपे आगच्छति स्वागतं सुस्वागतं ब्रह्मदेव नारद महर्षि ऋषयः च प्रविशन्ति इन्द्रः अपि तत्र आगच्छति स्वागतं महर्षि स्वागतं देव सुस्वागतम् आहा मन्मथः अपि रतिदेव्या सह प्रवेशं करोति स्वागतं सुस्वागतम् सर्वे अति प्रसन्नाः सर्वे शिवस्य प्रतीक्षां कुर्वन्ति शिवस्य प्रतीक्षां सर्वे कुर्वन्ति सर्वे अति सन्तुष्टाः शिवः सुन्दरं वस्त्रं धरति वरमालां धरितुं शिवः आगच्छति अत्र नन्दिदेवः आगच्छति प्रथमम् आहा सुन्दरं वस्त्रं धृत्वा मण्डपे प्रविशति सर्वे अतीव आनन्दिताः इदानीं पार्वती अपि सख्याः सह मण्डपे आगच्छति चत्वारि शृङ्गाः त्रयो अस्य पादाः त्वे शीर्षे सप्तहस्तासो अस्य त्रिधा बद्धो ऋषभो गौरवीति महादेवो त्यागं मामिपेश एष हि देवः प्रदिशो न सर्वाः पूर्वो हि जातः स उगर्भे अन्तः स विजायमानः स जनिष्यमानः प्रत्यङ्मुखार्तिष्ठति विश्वतोमुखः वैश्वानराय विद्महे लालीलाय धीमहि तन्नो अग्निः प्रचोदयात्
तुभ्यं ब्रह्मलोके विश्वम्भरा पञ्चभूताः साक्षिण्यः सर्वदेवताः इमां कन्यां प्रदास्यामि पितॄणां तारणाय वै कन्यां सामङ्कृत्वा साध्वीं सुशीलां सुधीमते प्रयुक्ताय प्रदास्यामि धर्मकामान्तसिद्धये माङ्गल्यतन्तुनामेन मम जीवनहेतुना कण्ठे वर्धामि सुभगे त्वं जीव शरदां शतम् माङ्गल्यधारणमुहूर्तस्सुमुहूर्तो स्थितिमहन्तो महान्तो गृह्णन्तो तथास्तु To effort. Hope you all enjoyed and you all understood also. So before introducing the artist, let me proudly announce that it's an all-women team. எல்லாரும் பிரம்மாலேருந்து இந்திரன்லேருந்து ஹிமவான்லேருந்து அப்கோர்ஸ் சிவன் எல்லாருமே விமன். ஸோ தேங்க்யூ ஆல். முதல்ல சிவபெருமானா கல்பகம், பார்வதி தேவியா அழகா வருது சுமதி, பிரம்மதேவனா வந்து எல்லாரையும் ஆசீர்வாதம் பண்றது கீதா கிருஷ்ணமணி, தேவேந்திரன் சித்ரா, ஹிமவான் அனுராதா, மைனாதேவி வசந்தி, மன்மதனாக ரேவதி, ரதியாக திருப்பிரபா திருப்புர சொல்லு, சகியாக சுகந்தி, ரிஷிமுனியாக ராதிகா, நந்தியாக பிரம்மச்சாரி நந்தி டபுள் ரோல்ல நடிச்சது நம்ம லவ் சங்கரி, சாந்தா. தேங்க்யூ. ஸோ எல்லாரும் நம்மளுக்கு எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்கா. நில்லும் இதுக்கு மேல மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் த வாய்ஸஸ் பிஹைண்ட் தீஸ் பகவான்கள் அண்ட் ரிஷிகள். சுப்பு ப்ளீஸ் கம் ஓவர். ரொம்ப அழகா மந்திரம் எல்லாம் சொல்லி கல்யாணத்தையே நடத்தி வச்சார் சுப்பு. ஹரிகுமார் சார், ரவி, स्वागतं सुस्वागतं ஜெயஸ்ரீ, Radhika also double role, she and voice also. And thank you so much. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட் எழுதினப்புறம் நிறைய டவுட் எல்லாம் வந்தப்போ இவாளெல்லாம் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணினா டு கரெக்ட். தேங்க்யூ எவ்ரிபடி. இப்போ எல்லா பகவான்களும் கீழே இருக்கிறவாளுக்கும் ஆசீர்வாதம் பண்ணார் இல்லையா, அப்படியே நைஸாக இறங்கி அங்கங்கே உட்காந்துக்கலாம். எனக்கு சிலவாளை தேங்க் பண்ணணும். எங்கள் சம்ஸ்கிருதம் குரு பத்மா நாகேஸ்வரன் who reintroduced me to Sanskritam. எங்கள் வேதா குருஸ் மணி சார், விஸ்வநாதன் சார், ஹரிகுமார் சார் who created interest in Veda and hence in Sanskritam. And Girija and Gopalakrishnan sir who make us converse in Sanskritam. And Sanskrita Bharati who is doing a great service to Sanatana Dharmam and Sanskrita Bhasha. நாங்கள்லாம் அதில் தான் கற்றுக்கிறோம். 5th level எக்ஸாம் எழுத போகிறாங்க, நிறைய பேர் இருக்கா எங்களோட. ஸோ செல்ஃப்லெஸ் வாலண்டியர்ஸ் அவள் நிறைய பேர் இருக்கா. ஸோ திஸ் வாஸ் அவர் ஹம்பிள் எஃபர்ட் டு ப்ரமோட் or at least create interest among our friends here சம்ஸ்கிருத கற்றுக்கிறதுக்கு. அண்ட் இங்கே இத்தனை பேர் இருக்கு, இதில் யாராவது ஒரு 5 பேர் சேர்ந்தா எங்களுக்கு ரொம்ப we feel that we have achieved something. 3 பேர் ஆல்ரெடி கிடச்சிட்டா எங்களுக்கு. தேங்க்யூ. ஸோ we have already achieved something. Thank you so much. ஸோ இப்போ சிவபெருமான் எவ்வளோ தயாளர்களும் நம்ம பார்த்துருக்கோம்.
ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். பஸ்மாசுரனுக்கு வரம் கொடுத்துட்டு அவரே தப்பிச்சு ஓடி அப்புறம் விஷ்ணு தான் மோகினி அவதாரன்ட்டு அவரை காப்பாற்ற வேண்டி வந்தது. அதே மாதிரி ராவணன் ரொம்ப கர்வம் ஆன உடனே கைலாசத்தையே ஆட்ட பார்த்தான். ஸோ அவனை விட்டோ கடியில் வச்சு நசுக்கி பார்த்தார். ஆனால் அப்புறம் அவனே அருமையாக வீணை வாசித்து பாட்டெல்லாம் பாடி சிவபெருமானியே உள்ளத்தை கவர்ந்துட்டான். ஸோ இப்போ நம்ம அந்த பாட்டு கேட்குறோம். அதுக்குள்ள ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் எனக்கு நேற்று கிடைச்சிது. சங்கரி கொடுத்தா அது சொல்லாமல் இருக்க முடியல. கோட்டையத்தில் வைக்கத்தப்பா மகாதேவான்னு சொல்லுவார். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோவில். அது திரேதா யுகத்திலேயே இருக்காது. அண்ட் பரசுராமர் தான் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணினாராம். அண்ட் பூஜா இதெல்லாம் அவதிகள்லாம் அவர் ஏற்படுத்தினதா இன்னைக்கும் அதுபடி நடந்துருக்கான். அது ஒரு சின்ன ராத்திரி இன்னைக்கும் ஒரு சிவபெருமானோட மெசஞ்சர் ஒருத்தர் ஒரு விளக்கை எடுத்துட்டு வருவாரா. ஏன்னா அவர் அவ்வளோ தயாள குணம். அவருக்கு யாரும் பட்னியாக இருக்கக்கூடாது சிவபெருமானுக்கு. ஸோ அந்த கோவில் பூரா சுற்றி அவள் பார்க்கலாம் யாராவது பசியாக இருக்காளான்னு. ஸோ இருந்தாக்க அவள் அந்த வீட்டு பெறைய சொல்லுவாள். அந்த கிச்சனில் கூட்டிகிட்டு போய் சாப்பாடு போட்டுட்டு அப்புறம் தான் சிவபெருமான் சயனிக்க போகிறான். அப்புறம் தான் நடச்சாத்துவாள் கோவிலில். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. நேற்றுக்கு ராத்திரி கேட்டு ஸோ ஐ வாண்டட் டு ஷேர் இட் வித் யூ. ஸோ இப்போ நம்ம அருமையாக ஒரு பாட்டு கேட்கலாம். சிவன் மயங்கிற மாதிரி நம்மளாம் மயங்க போகிறோம். சாந்தி பாட போகிறோம். சாமகான லோலனே. சாமகான லோலனே சாமகான லோலனே சதா சிவ சங்கரனே தயாகரனே ஜய சாமகான லோலனே சதா சிவ சங்கரனே தயாகரனே ஜய சாமகான லோலனே சோமசுந்தர சந்திரசேகர சோமசுந்தர சந்திரசேகர சோமசுந்தர சந்திரசேகர சோம ஸ்கந்தாஸ்ரித ஜன சுககர சோம ஸ்கந்தாஸ்ரித ஜன சுககர சாமகான லோலனே சதா சிவ சங்கரனே தயாகரனே ஜய சாமகான லோலனே காமாரே புராரே கல்பக நாயிகா நாதம் கருணை செய்வார். காமாரே புராரே கல்பக நாயிகா நாத கருணை செய்வாய். ஸ்ரீ மகாதேவ தேவ கபாலி ஸ்ரீ மகாதேவ தேவ கபாலி தீன ராமதாச நூத ஜடாதர தீன ராமதாச நூத ஜடாதர சாமகான லோலனே சதா சிவ சங்கரனே தயாகரனே ஜய சாமகான லோலனே
சிவன் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா, பட்டு பீதாமரம் ஒன்றும் கிடையாது. நம்ம பார்த்தோம் போட்டு இருக்கிற ஆபரணம்லாம் என்னன்னு திரிசூலத்தை கையில் பிடிச்சிருக்கார். ப்ரிசர்வேஷன், கிரியேஷன், டிஸ்ட்ரக்ஷன் அதுக்கெல்லாம் அதே மாதிரி சத்வ ரஜ தம குணத்தெல்லாம் டெபிக் பண்ணிட்டு அண்ட் ருத்ராட்ச இன்னைக்கு நம்ம இங்கே டிஸ்பிளேல இருக்கும். அப்புறம் பாருங்க எல்லாரும் ஹீலிங் பவர், விபூதி வந்து எல்லாமே அனித்தியம்னு காட்டுறது. இப்போ நம்ம அருமையான ஒரு பாட்டு பத்மநாபன் சார், உஷா, மீரா அண்ட் பானு பாடுறா. இது மைத்திலி எழுதின பாட்டு, பத்மநாபன் சார் இசையமைச்சிருக்கார். அருமையாக டான்ஸ் பண்ண போறா பூமாவும் ஷியாமளாவும் பார்க்கலாம். நம சிவாய வாழ்க, நாதன் தாழ்வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, நம சிவாய. புத்தியை கொண்டு புனைகின்ற பாடல் எல்லாம் பூஜையில் சேர்ந்திடுமா. புத்தியை கொண்டு புனைகின்ற பாடலெல்லாம் பூஜையில் சேர்ந்திடுமா. கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி இல்லை என பரமன் பாதத்தை தொட்டிடுமா. கவி ஒத்திகையில் கொஞ்சம் பக்தி இல்லை எனில் பரமன் பாதத்தை தொட்டிடுமா. புத்தியை கொண்டு புனைகின்ற பாடலெல்லாம் பூஜையில் சேர்ந்திடுமா, சேர்ந்திடுமா. சிந்தையிலேயோரோ சிவ சிவயோதிருந்தார். சிந்தையிலே என்றோ சிவ சிவ என்கிறார். அந்தரங்கத்தில் சிவன் வந்தமர்ந்திடுவார். அந்தரங்கத்தில் சிவன் வந்தமர்ந்திடுவார். பந்தென சென்றிடும் பல்லுலகெல்லாம் வந்தென சென்றிடும் பல்லுலகெல்லாம் பதறி மறைந்திட சிவன் தன்முடி ஆட. பதறி மறைந்திட சிவன் தன் முடியாட. தனி ஒரு மலையில் தாண்டவமாடிடுவார். தனி ஒரு மலையில் தாண்டவமாடிடுவார். புத்தியை கொண்டு புனைகின்ற பாடலெல்லாம் பூஜையில் சேர்ந்திடுமா, சேர்ந்திடுமா. தக்கனி என தாளங்கள் நந்தியிட செக்க சிவந்த விழி பொறியெங்கும் தெரித்திட. மிக்க கழிப்புடன் தனி ஒரு மலையில் மிக்க கழிப்புடன் தனி ஒரு
களைந்திட இறைவனின் இடரியை கடந்தீரே களைந்திட சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றான் சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். தகதோம் தகதோம் தோம் தோம் தத்தோம் 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 தோம் தோம் என்றே ஆடுகின்றான் தோம் தோம் என்றே ஆடுகின்றார். சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றான் சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றான் சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றான் சிவருத்ர தாண்டவம் ஆடுகின்றார். ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய பாட்டோட வரிகளை சொல்லவா, பாடுறவாள் சொல்லுவா, நடனம் பண்றவாள் சொல்லுவான்னு தெரியல. ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுட்டு இருக்கா. இப்போ சிவபெருமானோட வாகனம் பார்த்தோம் நந்தி. ஸோ அவர் வந்து ஒரு பாண்ட் பிட்வீன் த டிவைன் அண்ட் த டிவோட்டி. நம்மளாம் நந்தி காதில் போய் சொல்லுவோம் இல்லையா என்ன வேணுமோ. ஸோ அவர் அதை கேட்டு அப்படியே சிவபெருமான்கிட்ட சொல்லி அனுப்பிடுவார். சிவன்னாலே ஆஸ்பிஷியஸ்னஸ், சிம்பிள், இன்னசென்ட், கம்பேஷனேட் காட். அவரை பற்றி உஷா ஒரு பாட்டு பாடுறேன், கேட்கலாம். பராத் பரா பரமேஸ்வர பராத் பரா பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே பராத் பரா பரமேஸ்வர பார்வதி பதே ஹர பசுபதே பல விஷயங்கள் சிவபெருமான் உபதேசித்திருக்கார். எல்லாருக்கும் நமஸ்காரம். ஒரு சின்ன ஒரு ஸ்மால் ரிக்வஸ்ட் என்னன்னா,
வசந்தி மிஸ்ஸஸ் வசந்தியும் அப்புறம் நம்ம ஜெயா ராஜகோபால் அவர்களும் இன்னைக்கு பிரமாதமாக இந்த ஈவெண்ட் பிரமாதமாக நடத்திட்டு ஒரு பெரிய கரகோஷம் அவங்க ரெண்டு பேரும் ஆனர் பண்ணுறதுக்கு ஸ்ரீமதி அஞ்சலி ஸ்ரீனிவாசன் அண்ட் டாக்டர் நாகேஸ்வரி. We request them to come to the dais stage. Just to honor him, please. Just 2 minutes, please. டாக்டர், நான் உங்க பேரை சொல்லக்கூடாதுன்னு சொன்னீங்க, நான் சொல்லல. நீங்க இல்லை இது கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். நான் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுங்க. Please, both of you come in the front. நீங்கள் நடுவில் வந்துடுங்க ப்ளீஸ். நடுவில் சென்டரில் எல்லாரும் இந்த கையில் இல்லை டைம், எல்லாரும் வெயிட் பண்ணோம். ஓகே, இன்னும் 2 ஐட்டம் இருக்கு, பார்த்துட்டு தான் போனோம். அதில் கடைசியில் நம்ம பத்மநாபன் ஜியோட சம்போ கேட்காம எல்லாரும் டான்ஸ் பண்ணுவா. ரொம்ப அழகான பாட்டு டான்ஸ். அது கதவை சாத்திட்டு போறோம். நவநீத கிருஷ்ணன் டாக்டர் and Anjali ma'am, thank you so much. நாங்கள் நிஜமாவே எனக்கு நாங்கள் எங்களுக்கு பிடிச்சதை பண்ணிட்டு இருக்கோம், அவ்வளோதான். we don't expect anything. சந்தோஷமா இருக்கு, எல்லாரோட நம்ம மகிழ்ச்சியா கொண்டாடுறோம், அவ்வளோதான். அஞ்சலி ஸ்ரீனிவாசன், ஸ்ரீமதி டாக்டர் நாகேஸ்வரி, வசந்தி மேடத்துக்கு ஆனர் பண்ணுறேன். இது புடவையா என்னன்னு தெரியல. ஒரு பரத்த கரகோஷம் கொடுக்கணும் எல்லாரும். தேங்க்யூ. பெருமானுக்கு தட்சிணாமூர்த்தின்னு ஒரு பெயரும் இருக்கு. அந்த தட்சிணாமூர்த்தியை பற்றி ஒரு பாட்டு இப்போ சாந்தி பாடுறா, அதை கேட்டுருவோம். அதுக்கப்புறம் சம்போ சிவ சம்போ எல்லாரும் எடுத்து பார்த்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு போகும்படி ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். அமூர்த்தி அமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அமூர்த்தி சனகாதி முனிஜன கிருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி அமூர்த்தி சனகாதி முனிஜன கிருமூர்த்தி தட்சிணாமூர்த்தி ஆகமசார பரிபூர்ணாத்மா ஜிக்யாசு மனோகத மூர்த்தி ஆகமசார பரிபூர்ண ஆத்மா ஜிக்யாசு மனோகத மூர்த்தி தட்சிணாமூர்த்தி பிரசீத தேவீஷ அதீஹி பிரம்மா பிரசீத தேவீஷ அதீஹி பிரம்மா யக்த சர்வம் யுக்தா யக்த சர்வம் யுக்தா பானம் த்வச்சரணாகதம் மாம் த்வச்சரணாகதம் மாம் தட்சிணாமூர்த்தி அமூர்த்தி சனகாதி
दक्षिणामूर्ते अमूर्ते எல்லாரும் அருமையாக பாடுங்க. நாள் பூரா பாட்டு கேட்டுட்டு இருக்கலாம், நடனம் பார்த்துட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம் கதை. ஒரு நாள் போராது சிவபெருமான் பெருமையை பேசவும் பாடவும். நம்மளுக்கு இருக்கிறது 1.25 மணி நேரம், அதில் நாங்கள் 5 நிமிஷம் கூட எடுத்துகிட்டு இருக்கோம், 5-10 நிமிஷம். ஸோ எனிவே கடைசி இதுக்கு வந்தாச்சு. ரொம்ப அருமையான பாட்டு, டான்ஸு. நம்ம பத்மநாபன் சார், எல்லாரும் மீரா, உஷா, பானு எல்லாரும் பாடுறா. நம்ம 4 நடன மணிகளும் மீனா என்ன இருக்குங்க, மீனா, ஷியாமளா, பூமா, கமலி 4 பேரும். கமலி பாம்பேலேருந்து வந்திருக்கா, இதுக்காகவே வந்திருக்கா. தேங்க்யூ, என்ஜாய். कृपा समुद्रं सुमुखं त्रिनेत्रं जडाधरं पार्वतीवामभागं सदा शिवं रुद्रमनन्दमूर्तिं चिदम्बरेशं कृतिभावयामि चिदम्बरेशं कृतिभावयामि। ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो, ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो, ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो, ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो। गङ्गाधर शङ्कर करुणाधर मामव भवसागर तारक। गङ्गाधर शङ्कर करुणाधर मामव भवसागर तारक। ॐ शम्भो शिव शम्भो स्वयम्भो, शम्भो शिव शम्भो स्वयम्भो। निर्गुण परब्रह्म स्वरूप गम गम भूत प्रपंच रहित निज पुर निहित निराकरण आनंद अतिशय अक्षय लिंग। शम्भो शिव शम्भो स्वयम्भो, शम्भो शिव शम्भो स्वयम्भो। दिलिक दिलिक दिमि दिमि किड किडतो, तोम तोम करिगिड करिगिड किडतो। दिलिक दिलिक दिमि दिमि किड किडतो, तोम तोम करिगिड करिगिड किडतो। मदङ्ग मुनिवर वन्दित ईसा, सर्वदिगम्बर वेशित वेषा, नित्य निरञ्जन नित्य गणेश ईसा सर्वेश सर्वेश। शम्भो शिव शम्भो स्वयम्भो, शम्भो शिव शम्भो स्वयम्भो, शिव शम्भो स्वयम्भो, शिव शम्भो स्वयम्भो, शिव शम्भो स्वयम्भो, शिव शम्भो स्वयम्भो।
27 பேரும் சேர்ந்து முயற்சி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ எவ்ரிபடி, தேங்க்யூ வெரி மச். It was wonderful working with you all. And I think they deserve a standing ovation, don't they? Yes, please. Thank you, thank you. Thank you, wonderful. விலை மதிப்பில்லாதது. ஸோ இது வந்து வெயிட் பண்ணுறவாட கிடைக்கும் நினைக்கிறேன் டாக்டர். தேங்க்யூ. மற்ற பேசுவீங்களும் அதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ. இப்போதான் நான் பார்க்குறேன் ஒவ்வொருத்தரையே. எல்லாரும் இங்கே வந்து அந்த பஞ்சமுக்கி நிறைய ருத்ராட்சம் இருக்கு. தரிசனம் பண்ணுங்கோ, அர்ச்சனை பண்ணுங்கோ, ரொம்ப புண்ணியம். அப்புறம் வெளியில பிரசாதத்துக்கு விமலா ஸ்பான்சர் பண்ணியிருக்கா. அதே வாங்கிக்கோ. ருத்ராட்சம் சார் முன்பர் டாக்டர் யாருக்கெல்லாம் தேங்க்யூ.